வணக்கம். இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எனக்கு கொஞ்ச நாளா மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, என்ன கேள்வி? நம்ம எல்லாருக்குமே தெரியும், வினிகர்ல இருக்கிற அசிட்டிக் ஆசிட் நீல லிட்மஸ்தால சிவப்பா மாத்தோம். சோ அது ஒரு ஆசிட். ஆமா, அது ஒரு அடிப்படை வேதியியல். ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அந்த அசிட்டிக் ஆசிட்லயும் ஆல்கஹால் மாதிரி ஒரு OH குரூப் இருக்கு. இருக்கு. ஆனா ஆல்கஹால் அசிடிக்கா இல்ல. ஒரே மாதிரி OH குரூப் இருந்தும் கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் ஏன் அசிடிக்கா இருக்கு? இதுதான் என் கேள்வி. இது ஒரு அருமையான கேள்வி. நிறைய மாணவர்களுக்கு வர ஒரு பொதுவான சந்தேகம் இதுதான். கரெக்ட். அந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் நாம இன்னைக்கு யூனிட் 8 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து நாமன்கிளேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் என்ற தலைப்பை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இத புரிஞ்சுக்கிட்டா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஏன் அசிடிக்கா இருக்கு, அதுக்கு எப்படி சரியா பெயர் வைக்கிறது, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி கணிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். நிச்சயமா. அப்போ எக்தம் அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. மிக எளிமையா சொல்லணும்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ல கார்பாக்சில் குரூப் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதோட ஃபார்முலா -COOH. கார்பாக்சில் குரூப். ஆமா. இந்த பேர் எப்படி வந்ததுன்னா, இது 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட ஒரு கலவை. ஒரு கார்பனைல் குரூப், அதாவது C=O. ஓகே. அப்புறம் ஒரு ஹைட்ராக்சி குரூப், அதாவது OH. இது ரெண்டும் சேர்ந்து தான் கார்பாக்சில் குரூப். ஓ, அப்போ இது ஒரு ஹைபிரிட் மாதிரி 2 குரூப் சேர்ந்து ஒரு புது குரூப்பா உருவாகுதா? எக்ஸாக்ட்லி. இது ஒரு ஹைபிரிட் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆல்டிஹைட்ல இருந்து C=O குரூப்பும் ஒரு ஆல்கஹால்ல இருந்து OH குரூப்பும் ஒரே கார்பன் ஆட்டம்ல ஒன்னா இணையுது. சரி. அப்படி இணையும் போது அது ரெண்டோட தன்மையும் இல்லாம ஒரு புது தனித்துவமான ஃபங்க்ஷனல் குரூப்பா உருவாகுது. அந்த தனித்துவமான குணம் தான் அதோட அசிடிட்டி. ஓகே, இப்ப புரியுது. அப்ப அந்த அசிடிட்டிக்கு என்ன காரணம்? எப்படி அந்த H+ அயான், அதாவது ஒரு புரோட்டான், அந்த OH குரூப்ல இருந்து மட்டும் வெளியே போகுது, ஆல்கஹால்ல போக மாட்டேங்குதே? இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது RCOOH இருந்து ஒரு H+ அயானியை இழந்ததுக்கு அப்புறம் அது RCO- அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் அயானா மாறும். வேதியியல்ல ஒரு ஆசிட் ஒரு H+ அயானியை இழந்த பிறகு மிச்சம் இருக்கிற பகுதிக்கு பேரு கான்ஜுகேட் பேஸ். இங்க அந்த RCOO-, அதாவது கார்பாக்சிலேட் அயான் தான் கான்ஜுகேட் பேஸ். சரி, இந்த கார்பாக்சிலேட் அயான் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கார்பாக்சிலேட் அயான் நாம எதிர்பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஸ்டேபிளா இருக்கா? அதனால தான் H+ அயானியா சுலபமா வெளிய அனுப்புதா? ஆனா அந்த ஸ்டெபிலிட்டி எப்படி வருது? இங்கதான் நம்ம கதையோட ஹீரோ வராரு. அவர் பேரு ரெசனன்ஸ். ரெசனன்ஸ். ஆமா. அந்த கார்பாக்சிலேட் அயான்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் ஒரே ஒரு ஆக்சிஜன் மேல மட்டும் இல்லாம 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்க்கும் நடுவுல இங்கேயும் அங்கேயுமா ஓடியாடிட்டே இருக்கும். ஓ, ஒரே இடத்துல இல்லாம பரவி இருக்குமா? கரெக்ட். இந்த மாதிரி சார்ஜ் ஒரு இடத்துல நிக்காம மாலிக்யூல் முழுக்க பரவி இருக்கிறதுக்கு பேர் தான் டீலோக்கலைசேஷன். இந்த ரெசனன்ஸ்னால வர்ற டீலோக்கலைசேஷன் தான் அந்த அதிகப்படியான ஸ்டெபிலிட்டிக்கு காரணம். இப்ப நல்லா புரியுது. அப்போ நம்ம தேர்வுக்காக ஒரு ஆங்கர் டெஃபினிஷன் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? கண்டிப்பா. இத நல்லா கவனிச்சுக்கோங்க. Carboxylic acids are organic compounds containing a carboxyl group, COOH, bonded to a carbon chain, characterized by the presence of both a carbonyl, C+O, and a hydroxyl, OH, that make them weakly acidic due to resonance stabilization of the conjugate base. ஓகே, இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். ஆனா மாணவர்கள் பொதுவா பண்ற தவறு என்ன? மிக முக்கியமான தவறான புரிதல் என்னன்னா, மாணவர்கள் ஃபீனால்ஸ், ஆல்கஹால்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எல்லாத்துலயுமே OH இருக்குன்னு பாப்பாங்க. ஆமா. அதனால எல்லாமே அசிடிக்கா இருக்கும்னு நினைச்சுப்பாங்க. ஆனா ஆல்கஹால்ஸ்ல H+ போனா RO- ஒரு ஆல்காக்சைடு அயான் உருவாகும். அதுல ரெசனன்ஸ்க்கு வாய்ப்பே இல்ல. அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஒரே ஒரு ஆக்சிஜன் மேல தான் இருக்குமா? ஆமா. அதனால அது ரொம்ப அன்ஸ்டேபிள். அதனால தான் ஆல்கஹால்ஸ் H+ அயனிய கொடுக்க தயங்குது. அதனால தான் அது அசிடிக் இல்ல. இது ஒரு மிக முக்கியமான வேறுபாடு. That makes perfect sense. அந்த ரெசனன்ஸை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஏதாவது உதாரணம் இருக்கா? Of course. ஒரு நல்ல பிரைமரி அனாலஜி இருக்கு. அந்த கார்பாக்சிலேட் அயான ஒரு பிரிந்து வாழும் தம்பதியினர் மாதிரி நினைச்சுக்கோங்க. பிரிந்து வாழும் தம்பதியினரா? ஆமா. ஒரு பெரிய கஷ்டம் வருது. இந்த கேஸ்ல அது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அந்த கஷ்டத்தை
ஒருத்தர் மட்டுமே தலையில ஏத்துக்காம 2 பேரும், அதாவது இங்க 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் அந்த பாரத்தை சமமா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓ, அப்படி ஷேர் பண்றதுனால அந்த அமைப்பு ரொம்ப ஸ்டேபிள் ஆயிடுது. பாரம் ஷேர் ஆனா சிஸ்டம் ஸ்டேபிள். அட சூப்பரான உதாரணம் அது. கஷ்டத்தை ஷேர் பண்ற ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், இது எப்பவுமே மறக்காது. சரி, இந்த நாமென்க்ளேச்சர் ஸ்ட்ரக்சர்னு நாம ஏன் இவ்ளோ ஆழமா படிக்கிறோம்? Why does this concept even exist? இது ஒரு நல்ல கேள்வி. நாம பெரிய படத்தை பார்த்தா இந்த கான்செப்ட் இல்லாம நம்மால ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட அடையாளம் காணவோ அதுக்கு பேர் வைக்கவோ முடியாது. ம், முக்கியமா அதோட அசிடிட்டி, அதிக பாயிலிங் பாயிண்ட் மாதிரி எந்த ஒரு பண்பையும் நம்மால விளக்கவே முடியாது. so it's the foundation. எக்ஸாக்ட்லி. ஒரு சின்ன வரலாற்று உண்மை சொல்றேன். நாம வினிகரை, அதாவது ஆசிட்டிக் ஆசிட 1000 வருஷமா பயன்படுத்திட்டு வர்றோம். ஆனா 20ஆம் நூற்றாண்டுல ரெசனன்ஸ் தியரி வந்த பிறகுதான் அது ஏன் அசிடிக்கா இருக்குன்னு நமக்கு முழுசா புரிஞ்சது. அப்போ ஸ்ட்ரக்சர் தான் அதோட ஃபங்க்ஷனை முடிவு பண்ணுது. கரெக்ட். சரி, இத மனசுல காட்சிப்படுத்தி பார்ப்போம். ஒரு அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல் எடுத்துக்கலாம், CH3COOH. இத IUPAC முறையில பேரிடணும்னா என்ன பண்ணணும்? ம், முதல்ல கார்பன் செயினை எண்ணணும் இல்லையா? ஆமா, அந்த கார்பனேல் கார்பனையும் சேர்த்து மிக நீளமான செயினை எண்ணணும். இங்க எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? CH3ல 1, COOHல 1, மொத்தம் 2 கார்பன்ஸ். கரெக்ட். 2 கார்பன் இருந்தா மூலப்பெயர் ஈத்தேன். இப்போ அந்த கடைசில இருக்கிற ஈய எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஓயிக் ஆசிட் அப்படிங்கிற பின்னொட்ட சேர்க்கணும். அப்போ ஈத்தேன், இத்தனாயிக் ஆசிட், அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வினிகரோட IUPAC பெயர் இத்தனாயிக் ஆசிட். ஓகே, அப்போ 3 கார்பன் இருந்தா புரோப்பனாயிக் ஆசிட், 4 கார்பன் இருந்தா பியூட்டனாயிக் ஆசிட். சரியா? பெர்ஃபெக்ட். இன்னொரு மிக முக்கியமான விதி, அந்த COOH குரூப்ல இருக்கிற கார்பன் எப்போதுமே கார்பன் நம்பர் 1 தான். ஓ, அது எப்போதுமே நம்பர் 1 தானா? ஆமா. இது எதுக்கு முக்கியம்னா, செயின்ல வேற ஏதாவது குரூப் இருந்தா அதோட இடத்தை சரியா சொல்றதுக்கு இது உதவும். ஒரு உதாரணம் சொல்லுங்க. சரி, CH3 CHBr CH2 COOHன்னு ஒரு மாலிக்யூல் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, நீளமான செயின்ல 4 கார்பன், சோ பியூட்டனாயிக் ஆசிட். 3வது கார்பன்ல ஒரு புரோமின் இருக்கு. எப்படி 3வதுன்னு சொன்னீங்க? COOH கார்பன் தான் நம்பர் 1. அப்போ புரோமின் இருக்கிற கார்பன் நம்பர் 3. எக்ஸலண்ட். சோ முழு பெயர் 3-bromo-butanoic acid. தெளிவா இருக்கா? கிறிஸ்டல் கிளியர். சரி, இந்த பண்புகளுக்கு நிஜ வாழ்க்கையில ஏதாவது பயன்பாடு இருக்கா? கண்டிப்பா. ஒரு முக்கியமான தொழில்நுட்ப பயன்பாடு இருக்கு. நாம வாங்குற ஜாம், ஊறுகாய், சாசஸ் இதுலெல்லாம் பென்சோயிக் ஆசிட ஒரு ஃபுட் பிரிசர்வேட்டிவா பயன்படுத்துறாங்க. அப்படியா? அது எப்படி வேலை செய்யுது? பென்சோயிக் ஆசிட் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். அதோட அசிடிக் தன்மையும் அந்த பென்சோயிட் அயானியோட ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டியும் நுண்ணுயிரிகளோட செல்களுக்குள்ள போய் அதோட pH பாதிச்சு அதோட வளர்ச்சியை தொடுத்து நிறுத்திடும். அட, அப்போ நம்ம உணவை பாதுகாக்கிறதுக்கும் ரெசனன்ஸ் பயன்படுதா? ஆமா, ஒரு வகையில அப்படிதான். சரி, இப்போ ஒரு முரண்பாடான உதாரணம் பாப்போம். சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம் அசிட்டிக் ஆசிட் மற்றும் எத்தனால் ரெண்டுலயுமே OH குரூப் இருக்கிறதால ரெண்டுக்கும் ஒரே மாதிரி அசிடிட்டி இருக்கும்னு. ஆனா உண்மையில அசிட்டிக் ஆசிட் எத்தனாலை விட சுமார் 10,000 மடங்கு அதிக அசிடிக். 10,000 மடங்கா? ஏன்? மறுபடியும் அதே பதில்தான், ரெசினன்ஸ். அசிட்டிக் ஆசிடோட கான்ஜுகேட் பேஸ் ரெசினன்ஸால ஸ்டேபிளைஸ் ஆகுது. ஆனா எத்தனாலோட கான்ஜுகேட் பேஸுக்கு அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஓகே, இப்போ இது ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, நம்ம தேர்வுக்காக சில முக்கியமான வரிகளை தொகுக்கலாமா? கண்டிப்பா. முதலாவதா மிக முக்கியமான வரி. சொல்லுங்க. Carboxylic acids are acidic because the conjugate base, அதாவது carboxylate ion RCOO- is stabilized by resonance. இந்த வரிய மறக்கவே கூடாது. சரி, ரெண்டாவதா பேரிடுறத பத்தி. ஐபாக் பெயரிடும்போது மூலப்பெயர் ஓயிக் ஆசிட் என்ற பின்னொட்டுடன் முடியும் மற்றும் கார்பனில் கார்பனை கார்பன் 1 ஆக கணக்கிட வேண்டும். ஓகே, அப்புறம் நாம செய்யக்கூடாத ஒரு முக்கியமான தவறு, இது ஆல்கஹால்ஸுடன் குழப்பிக்காதீங்க. Alcohols are not acidic because the alkoxide ion ROH has no resonance stabilization. இது மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. பெர்ஃபெக்ட். சரி, நாம பார்த்தது சுருக்கமா சொல்றேன். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல COOH குரூப் இருக்கு.
இது C=O மற்றும் OH இணைந்தது. ஆமா. அதன் அசிடிட்டிக்கு முக்கிய காரணம் H+ போன பிறகு உருவாகும் கார்பாக்சிலேட் அயானோட ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டி தான். நம்ம பார்த்த ஸ்பிளிட்டிங் கப்பல் உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜை பகிர்ந்து கொள்வதால் வரும் ஸ்டெபிலிட்டி. ஆமா, அந்த ஒரு அடிப்படை வேறுபாடு தான் வினிகர்ல இருக்கிற அசிட்டிக் ஆசிட அசிடிக்காவும் ஆல்கஹால்ஸ நான் அசிடிக்காவும் மாத்துது. சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தனியா யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. கார்பாக்சிலிக் ஆசிடோட அசிடிட்டிக்கு ரெசனன்ஸ் தான் காரணம்னு பார்த்தோம். ஒரு எரோமேட்டிக் ரிங்கும் ரெசனன்ஸ்ல ஈடுபடும். அப்போ ஒரு சாதாரண கார்பாக்சிலிக் ஆசிட், உதாரணத்துக்கு அசிட்டிக் ஆசிட், மற்றும் ஒரு எரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட், உதாரணத்துக்கு பென்சோயிக் ஆசிட், இதுல எது அதிக அசிடிக்கா இருக்கும்? ஏன்? நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் மற்றும் ஸ்ட்ரக்சருக்கு இடையேயான தொடர்பு உங்களுக்கு இன்னும் ஆழமா புரியும். அடுத்த உரையாடலில் சந்திப்போம்.